பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? செய்தியில் சொன்னேன், பாவ மன்னிப்பு கிடைக்கும். ரெண்டாவது செய்தியில் சொன்னேன், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு சகல காரியம் என்ன செய்யும்? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இப்பவும் ஐயா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போறேன். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மிக அழகான வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. மிக அழகான வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுத்து இருக்கீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். தேகமாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் ஏகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு. தாங்கு கிருபை தயவு இறக்கும் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இறக்கும் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு உயிர்த்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு உயிர்த்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி. ஆறுமோதே என்னும் நல்ல ஆசாரியனுண்டு. என்னும் நல்ல ஆசாரியனுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். எடுத்தவங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10. எழுதி இருக்கிறபடி
நல்ல கவனிங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நல்ல கவனிங்க, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது காதுல கேட்டதும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றியதும் இல்லை. அடுத்த வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு இதை பத்தி தெரியாது, ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தெரியும். யோவானுக்கு இங்கே வா, ஏறி வா, சம்பவிக்க போகிறதை காமிப்பேன்னு புதிய வான புதிய பூமி இல்லையா? பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஐயா ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. யோவானுக்கு சொல்றாரு, இங்க ஏறி வா, உனக்கு சம்பவிக்க போகிறத காண்பிப்பேனாரு. அங்கே ஏறி வந்தபோது பரலோகத்தை விட்டு தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல மணவாளரை போல என்ன செஞ்சு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறான். தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறவங்களை சுதந்தரிக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு சிம்பிள் காரியம், என்ன செய்யணும்? அவரிடத்துல அன்பு கூறணும். எனக்கு அன்பாருளே, ஏன் ஐயா அன்பு கூறணும்? மிக அழகா எழுதியிருக்கார். 2 யோவான் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 யோவான் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அன்புனா என்ன? வேற ஒன்றும் இல்லை, அங்கே வேற ஒரு பெரிய ரகசியம் கிடையாது. அவருடைய கற்பனையின்படி நடக்கிறதாங்க அன்பு. இன்னைக்கு அப்பா சொல்லியிருக்காரு, அதன்படி கேட்குறோன்னா அதுதான் அப்பா சொல்லுவார், என் பிள்ளை இல்லாம்பார். நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க, அன்பை குறித்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும். நல்ல கவனிங்க, சிலர் சொல்லுவான் நான் ஆண்டவர்ட்ட அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல குறைய கிடையாது. அப்படி சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஏன்னா காரணம் இல்லாமல் தன் சகோதரி பகைக்கிறவன் மனுஷன் கொலை பாதகன். அழகா எழுதி வச்சிருக்கார். எனக்கு அன்பானே, தன் தேவனுக்கு இடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன். மறந்துடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா மனைவியை பார்த்தா பிடிக்காது, அப்போ தேவனை பார்த்தா அப்படி பிடிக்குமா? ஏன்னா தேவன் தந்த ஆசீர்வாதம் தானே மனைவி. ஆரம்பத்தில் பிடிச்சி இப்போயும் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அன்பானே, அதே காலத்தில் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமா தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, தேவனை அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறிந்திருக்கிறான். அதனாலதான் நம்ம பார்த்து சொல்றாரு, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன். பழியும் சத்தியமும் தீபனும் நானே, பழியும் சத்தியமும் தீபனும்
இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறமேனே, தாய் மறந்தாலும் நான் மறமேனே, உள்ளங்கையில் நான் மறைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிடவில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். திரும்ப வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல மிக அழகா எழுதியிருக்கார். 3ஆம் வசனத்துல, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அவனை தெரியும் அவனுக்கு. 1 கொரிந்தியர் 16:22 வாசிக்க கேட்பேன். அருமையான ஒரு வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால், அன்பு கூறாமல் போனா என்னையா அப்படிமீங்க, போனால் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். அதனாலதான் நான் முதல் செய்தியில சொன்னேன், ஒருத்தன் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவில அன்பு கூறாம வேற தேடி போனா கடைசியில் அவனுக்கு ஒரு பெரிய சாபமே வந்துச்சு. என்ன சாபம் வந்துச்சு? நீ ஏறின படுக்கையை விட்டு இறங்கவே மாட்டேன்னா கடைசியில் அவன் அப்படியே செத்தும் போனான். எனக்கு கண்பானவர்களே, அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு ஆயத்தம் பண்ணி விட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிதையா. நம்ம கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றினதும் கிடையாது. உபாகமம் 20 மிக அழகாக நமக்கு பல காரியத்தை எழுதி வச்சிருக்கா. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா உன் தரித்திரம் மாயணும். நம்ம எல்லாம் எதுல ஐஸ்வர்யவான்கள் ஆக்கணுமா? விசுவாசத்தில். அதனாலதான் ஏசாயா சொல்றார் 61ஆம் அதிகாரத்தில் மிக அழகா எதுக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தாருங்கிறதையும் சொல்றார். 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், தேவனுடைய நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும், அதாவது சீயோனிலே துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், இங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்ப அவர்கிட்ட நீ அன்பு கூர்ந்தீன்னா உன் தரித்திரம் போயிடும். ஏன்னா அவர் நமக்காக தரித்திரரானார், தாழ்மையின் ரூபம் எடுத்தார். நம்ம பாடுறோமே, மேன்மை பெருத்தார், தாழ்மை தரித்தார், மாத்யாகியாய் வளர்ந்தார், மாத்யாகியாய் வளர்ந்தார், பிறந்தார் மாணவர் புகழ் பாடிட
பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயம் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயம் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல மரணாவியல் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல மரணாவியல் மகிழ்வோம். மரணாவில் மகிழ்வோம். பிறந்தார் மாணவன் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். மாணவன் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அதே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். இருமனம் உள்ளவன். நல்ல கவனிங்க, 2 மனம் இருக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்க. ஆமா, அதே யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு ஜீவ கிரீடம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 2:10 வாசிக்கிறோம், நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், எழுந்து மொழி வீசு. இல்லையா? அந்த ஜீவ கிரீடம் நாம ஒரு நாள் போய் என்ன செய்ய போறோம்? அந்த மரணம் போனா சந்திக்குமே. மரபதே உன் ஆண்டவரை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசுவண்டே. எனக்கு அன்பார்களே, அநேக நேரங்கள்ல அவர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். அதனாலதான் வெளிப்படுத்தல் 3:11 வாசிக்கும், உன் கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கிற கூடாது, அதை உனக்குள்ளதை பற்றி கொண்டு விட்டுறாத. எப்பா போகட்டும், பொழுது விடிய போது என்னை விட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடையோ என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன், பற்றி கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. அன்பு கூறுறது எங்கெங்கயோ அன்பு கூறுறோமே, ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்து பாருங்க. மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 8ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமா, அப்படி இருந்தா உன்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா பெரிய சகரியாவின் நாட்களில் அன்றைக்கு யோசுவா ஆசாரியனே குற்றம் சாட்ட சத்துரு வந்து நின்னான். ஏன்னா நம்ம சார்பில் யார் இருப்பா? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரின் பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உனக்கு அதிசயம் செய்வார், நமக்கு அதிசயம் செய்வார். ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. யோசேப்பு ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தான், நல்ல தரிசனம் இருந்துச்சு, அப்பா நேசிச்சாரு, நல்ல தரிசனங்களாம் கிடச்சி. ஆனால் சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு நேரம் போனால் உட்கார விட்டுருவானா? எப்படி சீயோனை பிடிக்கிறதுக்கு சாலகந்தான் வழியாக இருந்துச்சு. அன்றைக்கு யோவா போகும்போது எதுக்குள்ளே தான் குதிச்சான்? 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம், சீயோன் கோட்டையை பிடிக்கணும்னா எதுக்குள்ளே குதிச்சானு? சாக்கடைக்குள்ளே தான் குதிச்சானு, வேறு வழியே கிடையாது. அது வழியாக தான் அவன் அடித்தான். அதே போல் சிங்காசனத்துக்கு போகணும்னா வழி எப்படி இருக்கும்? நம்ம சப்ஜெக்ட் படி அன்பு கூறக்கு நன்மையாக தான் நடக்கணும், தீமையாக கூட இருக்கும். ஆனால் யோசேப்புக்கு அப்படி தீமையாக இருந்தது, அவமானம் வந்தது, எல்லாரும் காசு கூட விற்று பண்ணான். அதில் இப்போ சொல்லப்போனால் யாரும் அவனை பாராட்டுற கூட ஆறுதல் சொல்லக்கூட ஒருத்தன் இல்லை. ஆனால் கர்த்தர் உயர்த்தினார். எங்கேருந்து? பிரசங்கி 4:14 படி அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிளந்து ஏழையாவாரும் உண்டு என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நேர சிறைச்சாலையிலேருந்து எங்கே வந்தான்? அரசாள வந்து சேர்ந்தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அன்பு கூறுறீங்களா? ஒரே ஒரு வரி எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. எந்தன் ஐயா உமது திவ்ய அன்பே, என்னின் மையா பரம பதமாண்டே. ஐயா உமது திவ்ய அன்பே, என்னின் மையா பரம பதமாண்டே. அங்கும் இங்கும் அலசடி பாட்டு, அங்கும் இங்கும் அலசடி பாட்டு, மனம் எங்குமே மன சாந்தி கேட்டோம். எந்தன் ஐயா உமது திவ்ய அன்பே, என்னின் மையா பரம பதமாண்டே. ஓடினை என்னை தொடர்ந்தாயே, பறி தேடி கண்டு கைப்பிடித்தாயே. ஓடினை என்னை தொடர்ந்தாயே, பறி தேடி கண்டு கைப்பிடித்தாயே. நாடி அடமணிக்கும் பாயே, நாடி அலமணைக்கும் தாயே, உம்மை பாடி புகழும் எந்தன் தாயே. எந்தன் ஐயா உமது திவ்ய அன்பே, என்னின் மையா பரம பதமாண்டே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்கான தேவை சந்திக்கப்படணும். 30 நாள் வரணும். எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி, ஐயா இதில் எப்படி நடத்துகிறீங்க? 2 கண்ணு தெரியாத மக்கள், அதில் எந்த காணிக்க கரண்ட் பில்லு கட்டக்கூட வராது. ஆனால் நீங்களெல்லாம் தாங்கி வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே
நல்ல உணவு கொடுக்க உதவலாம், அவங்களுக்கு ஒரு உடை கொடுக்க உதவலாம், என் கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். இப்போ கூட பார்வையில்லாத தாய்மார்களுக்காக ஒரு கட்டடம் கட்டி வரோம். ஒரு சதுரடி 2300 தான். கர்த்தர் ஏவினால் ஒரு அரை சதுரடி கூட தாங்கினா அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அது மட்டும் இல்லை, உங்கள் பகுதியில் எப்போமாவது கன்வென்ஷன் இப்படி நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்குறீங்க, வருவீங்களான்னு. நிச்சயமாக முதல்ல சொல்லுங்கள், டைம் வாங்கிட்டு கூப்பிடுங்க, தாராளமாக வர்றேன், உங்களோட பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணி வரைக்கும் சொல்லுங்கள். எப்படி உதவுறதுன்னு கேட்டால் 2 நம்பர் இதில் வரும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை கணக்கு வைக்கிறங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு தனி நம்பர் இருக்குது, தரேன், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே, இதோ இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எனக்கு அன்பானவர்களே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் சாமி. எபேசியர் 6:24 படி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதத்தை வரிசையாக வைத்திருக்கிறீங்க. உம்மிடத்தில் அன்பு கூறக்கு எல்லா காரியமும் நன்மை, குடும்ப வாழ்க்கையில் நன்மை, தனிப்பட்ட நிலையில் நன்மை, வேலை ஸ்தலத்தில் நன்மை, நீ போகிற பாதையில் நன்மை. எந்த தீமை வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறவர். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா உன் தரித்திரம் ஆசீர்வாதமாய் மாறும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா உன்னை குறித்து தூதர்கள் சாட்சி கொடுப்பார்கள். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் எந்தெந்த சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, தன் பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மனைவி புருஷனை இழந்து, அன்புக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. நோய் நொடிகளை மாற்றும், தொழில் ஆசீர்வாதத்தை கொடுங்க. சுகவீனம், பலவீனம், சோர்வுகள், அசதிகள் மாற்றுங்க. இந்த நாளிலும் கூட எத்தனை வீட்டில் தங்களுக்கு அன்பான இழந்து துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய கண்ணீரை துடைத்து ஆசீர்வதி. உம்முடைய வருகையில் சந்திப்போம் என்கிற நம்பிக்கை கொடுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.